ஒரு பிடி அரிசி வாரம் வாரம் கொண்டு வாங்க. இங்க ஒரு 5 கிலோ அரிசி சேரட்டும், ஒரு 5 கிலோ அரிசி சேரட்டும். இது அப்படி பெருகட்டும். அப்படி இவர் என்ன பண்ணுவார்? அதை ஒண்ணு இங்க வர்ற ஆத்மாக்களுக்கு சமையல் பண்ணி போடுவார். இல்லைன்னா அது கொஞ்சம் அதிகமானா யாருக்கு இவர் நிறைய காணிக்க கொடுப்பார். எனக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியுமா தெரியும், இவர் எனக்கு தெரியும். ஒரு ட்ரிப்பு இந்த நண்பு ஜெபக்குழுல ஒருத்தர் வந்திருந்தாரு, ஜெனரல் செக்ரட்டரி. ஒரு 2 ஜூஸ் வேணும் பாஸ்டர், எனக்கு வாங்குறதுக்கு டைம் இல்லை. வாங்கி கொண்டு வந்து ஒரு காணிக்காது. அது உலகம் முழுவதும் சுற்றுற அந்த ஜனங்களுக்கு ஒருத்தர் 87 சபை வச்சிருக்கிறார். ஸோ நான் என்ன சொல்றேன், காணிக்கை கொடுக்குற நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கொடுக்குற காணிக்கை வந்து சூப்பர் பாஸ்டர் நினைக்கிறீங்க. அவருக்கு இல்லை, இது அவருக்கு இல்லை. பாஸ்ட் அம்மா அவருக்கு இல்லை, கர்த்தருடைய கருத்துல கொடுக்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்துல கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எங்க வீட்டுக்கு பாஸ்ட் வரும்போது இவர் இல்லை, அந்த காலத்தை சொல்றேன், இப்பவும் அப்படிதான். நான் தெரியாம கொண்டு போய் 2000 கொடுப்பேன். இருக்கிறது என் பாக்கெட்ல அவ்வளவுதான் இருக்கும். என் ஒய்ஃபு தெரியாம கொண்டு போய் 1000 2000 கொண்டு கொடுப்பா, தெரியாம தான் இருக்கும். அந்த பாசிக்கு 2 பேரும் ஒன்று மொத்தம் வச்சு சொல்லுவாரு. ஆனா பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தெரியாம 2000 கொடுத்தாரு, நீங்க அவங்களுக்கு தெரியாம 2000 கொடுத்தீங்க, 4000 ரூபாய் என் ஆசிரியர் 2 சொல்லி செய்யக்கூடாது. ஆக ஆண்டோட ஆசீர்வாதம் அப்படி விழுங்க, கற்று கிருபை விழும். நம்ம பணம் இல்லை, பணம் நீங்க கொடுத்து பாருங்க. எல்லாரும் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. பாடு கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமே நஷ்டமடையும் கஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளும் உலகத்தின் இறுதி வரை. இந்த பாட்டுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல நாங்கள சின்ன குட்டி குட்டி பயிலாம் ட்ரம்ல உடஞ்சிரும். டமால் டமால் யாரும் ட்ரம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரம்ல ஏங்கிட்டு ராஜிட்டு கொடுக்க மாட்டாங்க. ட்ரம் உடச்சிருவாங்க இந்த பயிர் அப்படின்னு. கேளுங்க, கர்த்தருக்காக கொடுக்க எவரும் தரித்திரம் ஆனதில்லை, நஷ்டப்பட்டதில்லை. இன்றைக்கு நீங்க ஒண்ணு செய்யுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை இந்த பாஸ்டருக்கு இல்ல, கர்த்தருக்கு. அல்லேலூயா. சபையில கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு நம்ம கொடுக்கிறோம். கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்க. நான் சின்ன வயசுல அம்மா தர பஜ்ஜி தின்னுக்கடான்னு சொல்றேன் 50 காசு, பஸ்ஸுக்கு போடான்னு சொல்றேன் 50 காசு. இப்ப இருக்கிற பிள்ளைகளை மாதிரி பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இப்ப நான் பண்ணல. கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு என்று கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்தபடியாக தன் மந்தையில் கடா 14 வசனம் பாருங்க. கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுக கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அதாவது நேர்த்தியான காரியம் நம்மகிட்ட இருக்கும்போது தேவையில்லாத ஒன்றை கொண்டு நம்ம கொடுக்க கூடாது. எது இருக்குதோ அந்த நேர்த்தியான காரியங்களை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒண்ணு, நீங்க படிச்ச வசனம் அது கடைசியா சொல்றேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்தின் காணிக்கைகள் தானே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வார்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்கள் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னை சோதித்து பார்க்க சொல்லுகிறார். யாரெல்லாம் நீங்க அப்படி விரும்புறீங்க, யாரெல்லாம் தசமம் கொடுக்கறாலும் ஆசீர்வாதம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்க, யாரெல்லாம் கொடுக்கல, இல்ல சும்மா சொல்லுங்க, யாரெல்லாம் கொடுக்க யாரெல்லாம் கொடுக்கல, கொடுக்கிறவங்களா கொடுக்காதவங்களா? கொடுக்கிறவங்க. சரி, இல்ல 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 வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேளுங்க. நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம்
நியாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, விசனமா இல்ல, பிரசங்கம் பண்ணிட்டு போறதுல தசமமா கொடுக்கணும், ஒருபடி அரிசி கொண்டு போட சொல்றாரு. விசனமா இல்ல, கர்த்தர் பிச்சைக்காரன் அல்ல. ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டு பண்ணின கர்த்தர், வானத்தை பூமியும் உண்டு பண்ணின கர்த்தர், இதை கொண்டு நிறுத்தி உங்களோட பேச செய்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நம்ம ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதுபோல நம்முடைய எல்லா இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தசம பாகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் கொடுக்காதவர்கள் இன்றையிலிருந்து கொடுக்க தீர்மானம் பண்ணுங்க. சபைக்கு வரும்பொழுது நேர்த்தியானதை கொடுக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், எங்க அம்மா பண்ணதையும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. எப்படி செய்றீங்களா? ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்களா? அரிசி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எப்படி செஞ்சீங்க? ஒரு வாரம் பாருங்க. இந்த மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டேன், வீடியோ ஆஃப் பண்ணி